எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2. ஸோ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்கேருந்துன்னா எம்ஆர்பியிலேருந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போயே சிலபஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21 டாபிக்ஸ் தான் வந்துட்டு சிலபஸாக கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ். ஸோ இந்த 21 சப்ஜெக்ட்ஸும் நம்ம புக் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ புக் மெட்டீரியல் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 750. ஸோ புக் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 6th டாபிக் நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரிஷன் எஜுகேஷன், உணவு மற்றும் ஊட்டச்சத்து கல்வி. ஊட்டச்சத்து என்றால் என்ன? ஆப்ஷன் சி, உடல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் காக்கும் செயல்முறை. புரதச்சத்து உடலில் முக்கியமாக எந்த பணி செய்கிறது? ஆப்ஷன் பி, உடல் வளர்ச்சிக்கு உதவுதல். கார்போஹைட்ரேட் முக்கிய பணி என்ன? ஆப்ஷன் ஏ, ஆற்றல் வழங்குதல். கொழுப்புச்சத்து அதிகமாக கிடைப்பது எதில்? ஆப்ஷன் பி, நெய். விட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய்? இரவு குருட்டு. விட்டமின் டியின் முக்கிய ஆதாரம்? வெயில் ஒளி. விட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய்? ஸ்கர்வி. இரும்பு சத்து குறைவால் ஏற்படும் நோய்? இரத்த சோகை. கால்சியம் அதிகமாக உள்ள உணவு? பால். விட்டமின் B1 குறைவால் ஏற்படுவது? பெரிபெரி. மனித உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் எண்ணிக்கை? 6. புரதச்சத்து நிறைந்த உணவுகள்? முட்டை, பால், பருப்பு. உடலில் நீர் பங்கை என்ன? மேலுள்ள அனைத்தும். வெப்பநிலை கட்டுப்பாடு, சத்து கரைதல், கழிவுகளை நீக்குதல். உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான சத்து? புரதம். நம் உடலில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளது? 60 to 70%. சீரான உணவு கட்டமைப்பு எப்படி சொல்வது? சமநிலை உணவு. விட்டமின் கே பணி? இரத்த உறைவு. பாலில் அதிகமாக உள்ள சத்து? கால்சியம். கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படும் சத்து? இரும்பு மற்றும் போலிக் அமிலம். ரிக்கெட்ஸ் நோய் எந்த விட்டமின் குறைவால் ஏற்படும்? விட்டமின் டி. நியாசின் குறைவால் ஏற்படும் நோய்? பெல்லாக்ரா. சிறுவர்களுக்கு சரியான உணவு எப்படி இருக்கும்? சத்தான மற்றும் சமநிலை. தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தரும் நன்மை? மேலுள்ள அனைத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி, வளர்ச்சி, எளிதில் செரிமானம். விட்டமின் B12 முக்கிய ஆதாரம்? மாமிசம், முட்டை, பால். உடல் வெப்பத்தை பராமரிப்பது? கொழுப்பு. உணவில் உள்ள முக்கிய ஆற்றல் மூலப்பொருள் எது? கார்போஹைட்ரேட்.